நமஸ்தே ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரவீன் பூர்வாது செகண்ட் பேப்பரில் வரக்கூடிய தோத்தா ஒரு மைனா அப்படிங்கிற எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த முறை வரக்கூடிய ஆகஸ்ட் 2026 எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேயாக இருக்குது. இது நீங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்காக நான் ஷார்ட் பண்ணி டீச் பண்ணியிருக்கேன். தோத்தா ஒரு மைனா ஜமதக்னி சர்மா அப்படிங்கிறவர் எழுதினது. கஹானிக்கார் பரிச்சை, கதையாசிரியர் அறிமுகம். தோத்தா और मैना नामक कहानी ஸ்ரீ ஜமதக்னி சர்மா கி கஹானி ஹே. தோத்தா और मैना என்ற கதை ஜமதக்னி சர்மா என்பவருடைய கதை. ஆப் தெலுங்கு கே உத்தம் லேகக் பண்டித் और கஹானிக்கார் ஹே. இவர் தெலுங்குவினுடைய மிகச்சிறந்த ரைட்டர், பண்டிதர் மற்றும் கதையாசிரியராக இருக்கிறார். கஹானிக்கா சாராंश, கதை சுருக்கம். जगन्नाथ गायों और बैलों की देखभाल में यादव राजा को भी मात दे सकता था. அதாவது ஜெகநாத் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். ஒரு பண்ணையார் வீட்டில் ஜெகநாத் வேலை பார்க்குறான். அவன் பசுக்கள் மற்றும் காளை மாட்டை பார்த்து கொள்வதில், தேக்பால்னா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதில்ல. யாதவ் ராஜ் அப்படின்னா கிருஷ்ணரோட அப்பா இருக்கார்ல, அவர் அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் அன்போடு வளர்த்தவர் தானே. அவர் இங்கே சொல்கிறாங்க, யாதவ் ராஜாவை விட மாத்து தே சக்தாத்தா, சிறப்பாக பார்த்துக்குவான் அப்படிங்கிறத இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, மாத்துனா சவால், அந்த யாதவ ராஜாவுக்கு கூட சவால் விடுவான், அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. காய் ஒரு பைலோங்கோ பியாரா நாம் ரக்தாத்தா. அவன் பசு மற்றும் காளை மாட்டுக்கு அன்புடன் பேர் வைத்து இருந்தான். வகு ராமையாக்கா நௌகர்தா. அவனோட முதலாளி பேர் ராமையா. ராமையாவோட வேலைக்காரனாக இருந்தான். एक शाम को सारे जानवर चरने के बाद घर वापस आ चुके थे. ஒரு நாள் மாலை நேரத்தில் அனைத்து விலங்குகளும் சர்னே கே பாத் அப்படின்னா புல் மேய்ந்து விட்டு, கர் வாபஸ் ஆ சுக்கே தே வீட்டிற்கு வந்து விட்டன. மகர் தோத்தா ஒரு மைனா நாமக் தோ காயேங் வாபஸ் நஹி ஆயி. ஆனால் தோத்தா மற்றும் மைனா என்ற இரண்டு பசுக்கள் மட்டும் திரும்பி வரவில்லை. தோனோங் ஹி காயேங், அந்த ரெண்டு பசுக்களுமே, தோனோங்னா போத்து, கர்ப்பவதி தீ, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு அந்த ரெண்டு பசுமே. ஜெகநாத் ராத்திகே அந்தேரே மே தோத்தா மைனாக்கோ ढूंढने நிக்கலா. ஜெகநாத் அந்த இரவு நேரத்து இருட்டில் தோத்தா மற்றும் மைனாவை ढूंढनेன்னா தேடுறது, டு சர்ச், நிக்கலானா புறப்பட்டான், தேடுவதற்கு புறப்பட்டான். ராமையாக்கி மாத்தானே, ராமையானா யாரு? முதலாளி. ராமையாவோட அம்மா கஹாக்கி சொன்னாங்க, என்னன்னா மத் ஜாவோ, இருட்டா இருக்கு, போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வே அப்பனே ஆப் ஆ ஜாயேங்கி, அவைகள் தானே வந்துவிடும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. மகர் ஆனால் ஜெகநாத்னே நஹி மானா. ஆனால் ஜெகநாத் இதை ஏற்றுக்கலை, அவங்க அம்மா சொன்னதை ஏற்றுக்கலை, அந்த முதலாளியோட அம்மா சொன்னதை ஒத்துக்கலை. ஜெகநாத்துக்கு பத்னி ராமி கர்ப்பவதி தீ. ஜெகநாத்தோட மனைவி ராமி, ஜெகநாத்தோட மனைவி பெயர் ராமி, அவளும் கர்ப்பமாக இருந்தாள். உஸ்கோ பிரசவ வேதனா ஹோனே லகி, அவளுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. ஜெகநாத் உசே ராமையா கி மா கி தேக்ரேக் மே சோடுகர், ஜெகநாத் அவளை ராமையா முதலாளி இருக்காங்கல்ல அவங்களோட அம்மாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு, சோடுகர் விட்டு தோத்தா மைனாக்கோ டூண்ட்னே, தோத்தாவையும் மைனாவையும் தேடி கயா சென்று விட்டான். தோனோங் காயேங் மில் கயி, ரெண்டு பசுக்களையும் சந்தித்து விட்டான். மைனா பிரசவ வேதனாசே தடப்பிரகித்தி. இப்போ தோத்தா மைனா அப்படின்னு ரெண்டு பசுக்கள் இருந்துச்சுல, அதில் மைனா இப்போ பிரசவ வேதனையில் துடித்து கொண்டு இருந்தது. தோடி தேர் பாத் மைனானே ஏக் பச்சடேக்கோ ஜன்மதியா, சிறிது நேரத்தில் மைனா ஒரு கன்றை பெற்றெடுத்தது. கர்மே ஜெகநாத்துக்கு பத்னி பிரசவ வேதனாசே தடப்பிரகித்தி, அதே நேரத்தில் வீட்லையும் இந்த ஜெகநாத்தோட மனைவியும் பிரசவ வேதனையில் துடித்து கொண்டிருந்தாள். ராமினே ஏக் புத்திரக்கோ ஜன்மதியா, அந்த ஜெகநாத்தோட மனைவி ராமி ஒரு மகனை பெற்றெடுத்தாள். மைனாக்கா ஹால் பிகட் கயா, இங்கே இந்த காட்டில் அந்த மைனாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஹால்னா நிலை அப்படின்னு அர்த்தம். உஸ்கே மூங்சே, அதோட வாயிலிருந்து ஜாகே நிக்கலே, நுரை வந்தது. और वह मर गई, மேலும் அது இறந்து விட்டது. இதர் ஜெகநாத் கி பத்னி பி மர் கயி, இங்கே வீட்டில் பார்த்தா ஜெகநாத்தோட மனைவியும் இறந்து விட்டாள்.
वह अपनी पत्नी और मैना की याद करके रो रहा था. அவன் தன்னுடைய மனைவி மற்றும் மைனாவை நினைத்து அழுது கொண்டிருந்தான். ராமையா की पत्नी सीतम्मा जगन्नाथ के बच्चे से घृणा करती थी. இங்கே வீட்டில் இப்போ இந்த தாயே இல்லாத குழந்தையாக இருக்குது. இங்கே முதலாளி ராமையாவோட மனைவி சீத்தம்மா இருக்காங்க. சீத்தம்மாவும் ராமியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போ இந்த சீத்தம்மா ராமி இறந்த உடனே இந்த குழந்தனால தான் அவள் இறந்துட்டா அப்படின்னு அந்த குழந்தைய வெறுக்கிறாங்க. ராமையா की पत्नी सीतम्मा, ராமையோட மனைவி சீத்தம்மா ஜெகநாத் கே பச்சே சே, ஜெகநாத்தோட குழந்தைய घृणा करती थी, வெறுத்தாள். ராமையா की माँ ही बच्चे का ख्याल करती थी. அங்கே ராமையோட அம்மா இருக்காங்களே, யாராவது ஒரு லேடிஸ் தானே இந்த குழந்தைய கேர் பண்ண முடியும். ராமையோட அம்மா அதை ராமையோட அம்மாவுக்கு நமக்கு இந்த கதையில் பேர் கொடுக்கல. ராமையாக்கி மா அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அவங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. சீத்தம்மா பி கர்ப்பவதி தீ. இந்த கதையில் 4 பேர் மொத்தம் கர்ப்பமாக இருக்கிறாங்க. தோத்தா, மைனா, ராமி, அப்புறம் சீத்தம்மா 4 பேருமே கர்ப்பமாக இருக்கிறாங்க. இப்போ சீத்தம்மா கூட கர்ப்பமாக இருந்தால் உஸ்னே 3 दिन बाद அவள் 3 நாளைக்கு பிறகு ஏக் பச்சேக்கோ ஜன்மதியா, ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா. உசி சமய், அந்த சமயத்தில் தோத்தா நேபி, அந்த தோத்தா கூட ஏக் பச்சடேக்கோ ஜன்மதியா, ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது. மைனா இறந்துருச்சு, உயிரோடு இருக்கிறது தோத்தா. அது ஒரு கன்றுக்குட்டியை போட்டுச்சு. குழந்தைன்னு சொல்லிட்டேன், கன்றுக்குட்டியை போட்டுச்சு. தோத்தாக்கா பச்சரா உஸ்கா தூது பீனே லகா. அந்த அதனால் தோத்தாவோட கண்ணுக்குட்டி பாலை குடிச்சிச்சு. அதோட அவங்க அம்மாட்டிருந்து பால் குடிக்குது. உஸ்கே சாத் மைனாக்கா பச்சரா பி தூது பீனே லகா. இப்போ அந்த மைனாவோட கண்ணுக்குட்டிக்கு தாய் இல்லையே, அது என்ன பண்ணுது, தோத்தாக்கிட்டே போய் அதுவும் பால் குடிக்குது. ஸோ தோத்தாங்கிற அந்த மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கும் அந்த மைனாவோட கண்ணுக்குட்டிக்கும் பால் கொடுக்குது. தோத்தா சுப் ரகி, அந்த தோத்தா ஒன்றுமே சொல்லலை, அன்போட அரவணைச்சு அதுக்கும் பால் கொடுக்குது. யக் தேக்கர் சீத்தம்மா கா மண் பதல் கயா. இதை பார்த்து சீத்தம்மா மனது மாறியது. அவள் அந்த ராமியோட குழந்தைய வெறுத்து அதை கண்டுக்கவே இல்லைல்ல. இப்போ இந்த மாடு இதனை வாயற்ற ஜீவனை இவ்வளோ அன்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து திருந்திட்டா. அவள் மனசு மாறிடுச்சு. ஜெகநாத்துக்கே பச்சே கோபி தூது பிலானே லகி. அவள் ஜெகநாத்தோட குழந்தைக்கு கூட பால் கொடுக்க ஆரம்பித்தா. திருஷ்ய தேக்கர், இந்த காட்சியை பார்த்து ஜெகநாத் உஸ்கே பைரோங்மே கிரா, அவளோட காலில் விழுந்தான். அவர் போலாக்கி மேலும் சொன்னால், மாதா சீத்தம்மா தும் மேரி பி மாதா ஹோ. அம்மா சீத்தம்மா, நீங்கள் எனக்கும் அம்மா அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுகிறான். கஹானிக்கு விசேஷதாயங், கதையுடைய சிறப்பம்சம். घटनाओं के परिवर्तन के साथ साथ आगे की कहानी जानने की बेचैनी तीव्र होती है. இந்த நிகழ்ச்சிகள் மாறி மாறி அந்த கதையில் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் தீவிரமாகுது. அடுத்து என்ன அந்த மாதிரி. ஜப் ஜெகநாத்கே பச்சே கோ சஹாரா மில் கயா ஹே, எப்பொழுது ஜெகநாத்தோட குழந்தைக்கு உதவி கிடைத்து விட்டதோ தபி வகு பேச்சைனி தூர் ஹோத்தியே, அதற்கு பிறகு நம்மளோட அந்த கவலை அந்த ஆர்வம் அப்போ தான் குறையுதே. கத்தோபகத்தன் சரள் அவர் சுபோதிகே, இந்த டயலாக்ஸ்லாம் அந்த கதையில் ரொம்ப எளிமையாக இனிமையாக இருக்குது. ஜெகநாத்துக்கா பாத்திர சித்திரன் அனுப்பம் ஹே, ஜெகநாத்தோட கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்க விதம் ஒப்பற்றதாக இருக்குது. இதோட எதையுமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. எ கஹானி அனுதித் நஹி லக்தி ஹே, இது ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஸ்டோரி தான். ஆனால் இதை படிக்கும்போது ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஸ்டோரி மாதிரியே இல்லை. மூல் கஹானி ஹி லக்தி ஹே, அது பேசிக்காகவே ஹிந்தியில் எழுதின கதை மாதிரியே தான் நமக்கு தோணுது. அந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்கு. தன்யவாத்.